எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். என் கூட இருக்கிறவன் நேற்று இந்தியா போயிட்டான். குவைத் ஏர்வேஸில் தான் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்க. 23 கிலோ 23 கிலோ 2 லக்கேஜ், அப்புறம் ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 கிலோ. மொத்தம் இதுதான் வெயிட். அதுக்கு குவைத் ஏர்வேஸில் போனோம். நீங்கள் இப்போ லக்கேஜ் போடும்போது சரி 23 கிலோ அவங்க தராங்களே, நம்ம ஒரு 24 கிலோ வச்சுக்கலாம், 24 கிலோ வச்சுக்கலான்னு 2 பேக்லேயும் எக்ஸ்ட்ரா ஒரு கிலோ வைக்காதுங்க. நீங்கள் 2 பேக்குக்குமே காசு எக்ஸ்ட்ரா கட்டுற மாரி வரும். அந்த மாரி உங்களுக்கு வந்து கிலோ அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்றுத்தில் கரெக்டாக 23 வச்சுக்கோங்க, இன்னொன்றுத்தில் அதிகமாக வச்சுக்கோங்க. கேட்டால் எங்கிட்ட இது ஒரு லக்கேஜில் மட்டும்தான் வெயிட் அதிகமாக இருக்குது, இதுக்கு மட்டும் காசு பே பண்ணுறேன் அப்படின்ட்டு காசு பே பண்ணிட்டு போங்க. அதோட 2-3 கிலோ எக்ஸ்ட்ரா இருந்தாலே 20 தினார் கிட்ட வாங்குறாங்க. நேற்று அவன் ஒரு 26 கிலோ ஒரு இதுவில் எடுத்துகிட்டு போனான். அவனுக்கு அந்த 3 கிலோவுக்கு 20 தினார் காட்டினான் ஏர்போர்ட்டில். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக 23 எடுத்துன்னு போங்க. அதிகமாக வச்சு காசு வந்து அங்கே போய் வீணாக செலவழிச்சிடாதுங்க ஏர்போர்ட்டில். அப்புறம் இந்த ஓனரோட அம்மா நேற்று நைட்டு என்னை அடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு இடத்துக்கு போக சொன்னாங்க. கரெக்டாக நான் அந்த வழியில் தான் போயின்னு இருந்தேன். ஏன் நீ இந்த வழியில் போகிறேன், எனக்கு இந்த வழியில் போனால் எனக்கு அந்த வீடு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மாமா எனக்கு தெரியும் அந்த வீடு, மாமா போயிருக்காங்க, நாங்கள் போகிறேன்னு இல்லை நீ வேறு வழியில் போயினாங்க. அப்புறம் வேறு வழியில் போனேன். அந்த வழியில் போனால் போலீஸ் பிளாக் பண்ணி செம்ம டிராஃபிக். இந்த வழியில் தான் டிராஃபிக் எதுவும் தெரியும் எடுத்தேன். அப்படியே நீ இதில் எடுத்துன்னு வந்தேன் அப்படின்ட்டு அப்புறம் அவங்க நான் கத்த பலாருன்னு அடிச்சுட்டாங்க தலைமையில. அடிச்சுட்டு நான் வந்து உங்கள் ஓனருக்கு பாபாவுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன், நீ நான் கூட பேசின்னு வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம நேரம் என்ன பண்ணுறது. சூப்பர் மார்க்கெட்டு போய் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் துணி போடுற பாத்திரம் கழுவுற அந்த ஃபேரி இதெல்லாம் வாங்கினார் சொன்னாங்க. இந்த கேப்பில் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த பைக் டெலிவரி பண்ணுறவங்க, அந்த பைக்கு ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்கெல்லாம் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வந்து டெலிவரி பண்ணக்கூடாது, பைக் ஓட்டக்கூடாது அப்படின்னு குவைத்தோட உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கு. அதை மீறி நீங்கள் டெலிவரி பண்ணுங்க அப்படிங்கன்னா உங்கள் மேலே கடுமையான தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த பைக்கில் டெலிவரி பண்ணுறவங்க எல்லாரும். குவைத் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்டு ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம போய் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கின்னு வரலாம் ஒரு நல்ல மியூசிக்கோட. அந்த பொருளோட பில்லு 35 தினார் ஆச்சு. நம்பூர் காசுக்கு 10,784 ரூபா. நான் கேஷியர்கிட்ட போகும்போதே மாமாவுக்கு கால் பண்ணி சொன்னேன், மாமா நான் கேஷியர்கிட்ட போகிறேன், பாபா கிட்ட செக் பண்ணிக்கோங்க, காசு இல்லைன்னா அங்கே திட்டுறாங்கன்னு. காசு இருந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் போகிறேன்னு சொன்னேன். அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க, இருக்குது போன்னு. போய் பார்த்தா காசு இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது, என்னுடைய காசு தான் 35 தினார் கொடுத்துட்டு அப்புறம் மேடத்துக்கு போட்டா பிச்சு அனுப்பிட்டு, மாமா என் காசை கொடுத்துட்டேன், எனக்கு அப்புறமா கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பொருளை வாங்கிட்டு வந்து லிஃப்ட்டில் வச்சுட்டேன். இப்படியெல்லாம் நடக்குது பாருங்கள். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். திறந்தா சாப்பாடு, பாவக்காய், திறந்தா ஈரல். காம்பினேஷனை புதுசாகுது, பாவக்காய் மட்டன் ஈரல். பாவக்காய் பிசைஞ்சு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கொஞ்சம் கசப்பு இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது. இது மட்டன் ஈரல், அதுவும் நல்லா தான் இருக்குது, சாப்பிடுவோம். ஜாரா ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு வந்திருக்காங்க மேடம். ஃபஸ்ட்டு நையம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம், அங்கே மூடி இருக்குது. அப்புறம் கெசருக்கு போனோம், அங்கே பார்க்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ ஜாரா ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு வந்திருக்காங்க. அப்புறம் குவைத்தோட உள்துறை அமைச்சகம் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்குது. என்னென்னா, குவைத்தோட பொது சேவை மையங்கள் அந்த வேலை நேரத்தை வந்து நாங்கள் மாற்றிருக்கிறோம். ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் காலை 7:30 மணிலேருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும், ஈவினிங் 5 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் செயல்படும் அப்படின்ற மாரி உள்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ 3 மாதம் நினைக்கிறேன், 6, 7, 8 அந்த 3 மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும். இந்த வெயிலுக்கோசரம் எவ்வளோ பாடுபடுது பாருங்க இந்த குவைத் கவர்மெண்ட்.
டைமு 9:15 ஆகுது. மேடம் வந்து மேக்ஸ் எடுத்துன்னு வந்திருக்காங்க. மார்க்ஸா MAX. அந்த ஷாப்பு பின்னாடி இருக்குது. எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். அப்புறம் அந்த ஜிலிப் பகுதியில் வந்து ஒரு 20 வெளிநாட்டவர்களை சூதாட்டம் விளையாடுறதால கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். நீங்களே யாரா பணத்து மேலே ஆசைப்பட்டு சூதாட்டத்தில் ஈடுபட்டு பாருங்க. ஏன்னா கொய்த்து சிஐடி உங்களை தூக்கிடுவாங்க. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு இட்டுன்னு போகிறாங்கன்னு. வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வெளியே போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய பையன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. நேற்று நைட்டே மணி 12:30 மணிக்கு 360 மால் போய் இட்டுன்னு வந்தான் அவனை, ஏர்போர்ட் தாண்டி. நீங்கள் எங்கே இருக்கான்னு தெரியல. இதை நினச்சாலே ஒரு பக்கம் தலை வலிக்குது நமக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் தகவல் வேலை முடிஞ்சதால் நாளைக்கு வீட்டில் சந்திக்கிறேன். நாளைக்கு வேலை தகவல் எப்படி வருதுன்னு பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.